திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. தமிழக டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. மகேஷ்குமார் அகர்வாலை தமிழக டிஜிபியா நியமனம் செஞ்சு தமிழக அரசு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. முக்கிய செய்தியா நம்ம பார்க்கிறோம். சட்டம் ஒழுங்கு பணியில மிகுந்த அனுபவம் கொண்டவரா மகேஷ்குமார் அகர்வால் அறியப்பட்ட நிலையில இப்ப தமிழக டிஜிபிக்கான பொறுப்பு இவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தினுடைய ஒழுங்கு புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட நாம கேட்கலாம். சாலமன், புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகேஷ்குமார் அகர்வால் இவருடைய பின்னணி என்ன நாம தெரிஞ்சுக்கலாமா? தமிழக காவல்துறையினோட புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இவர் பல்வேறு முக்கிய துறைகள்ல இவர் பணியாற்றி விட்டு இங்க வந்திருக்கிறார். 1994ஆம் ஆண்டு IPS பேட்ச் அதிகாரியான மகேஷ்குமார் அகர்வால் இவர் பஞ்சாப் மாநிலத்துல பத்திண்டா என்ற ஊர்ல பிறந்திருக்கிறார். இவருடைய தந்தை வழக்கறிஞர் என்பதால இவர் சட்டம் படித்துவிட்டு காவல்துறையில நுழைந்திருக்கிறார். தன்னுடைய 22 வயதுல இவர் சிவில் சர்வீஸ் தேர்வுல தேர்ச்சி பெற்று IPS அதிகாரியாக தனது பணியை தொடங்கினார். இவர் சட்டப்பிரிவுல BA பட்டமும் அதே போன்று வழக்கறிஞருக்கான சட்டப்படிப்பும் படித்தவர். தமிழ், ஆங்கிலம், இந்தி, பஞ்சாபி ஆகிய மொழிகள்ல இவர் புலமை வாய்ந்தவர். தேனியில இளம் SP-யாக பணியை தொடங்கிய மகேஷ்குமார் அகர்வால் அதன் பின்னர் சென்னை பூக்கடை காவல்துறை துணை ஆணையராக 3 ஆண்டுகள் பணியாற்றினார். அதன் பின்னர் சென்னை போக்குவரத்து காவல் துணை ஆணையராகவும் அதே போன்று தூத்துக்குடி மாவட்ட SP ஆகவும் அவர் முக்கிய பதவிகளை வகித்தவர். பின்னர் அயல் பணியாக அவர் சண்டிகர் நகர்ல CBI-ல 7 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார். அதன் பின்னர் தமிழக காவல்துறைக்கு திரும்பிய அவர் CBCID-ல DIG ஆகவும் சென்னை காவல்துறை தெற்கு மண்டல கூடுதல் ஆணையராகவும் அதே போன்று மதுரை காவல் ஆணையரோட CBCID IG ஆகவும் சென்னை காவல் ஆணையராகவும் அதே போன்று போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ADGP அதே போன்று தமிழக ஆயுதப்படை பிரிவோட DGP ஆகவும் பணியாற்றி இருக்கிறார். தற்போது அவர் மத்திய அரசு பணியாக எல்லை பாதுகாப்பு படை கூடுதல் இயக்குனராக அவர் பணியாற்றி இருக்கிறார். இந்த நிலையில் தான் சென்னை காவல்துறை கூடுதலாக அவர் இருந்த போது தான் பல்வேறு நடவடிக்கைகளும் அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்த CCTV கேமராக்களை நிறுவுவதற்கு இவர் வலதுகரமாகவும் செயல்பட்டவர். CBI அதிகாரியாக பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இவர் பல்வேறு முக்கிய வழக்குகளை கையாண்டிருக்கிறார். அதே போன்று நைட் கிரைம் 2.0 என்ற திட்டத்தை காவல்துறையில இவர் அறிமுகப்படுத்தி இரவு ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார். இதே போன்று பல முக்கிய ஆபரேஷன்கள்ல இவர் ஈடுபட்டு அதே போன்று சென்னை நகர்ல இந்த கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரிகள வடக்கு மண்டலத்திற்கு இவர் மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருந்தார். மேலும் சேலம் ரயில்ல இந்த கொள்ளை வழக்குல கொள்ளையர்களை கைது செய்யக்கூடிய வழக்கு, இந்து தலைவர்கள் படுகொலை வழக்குல 3 தீவிரவாதிகள் கைது செய்த வழக்கு, சிறுச்சேரி பெண் பொறியாளர் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தது, அதே போன்று சென்ட்ரல் குண்டுவெடிப்பு வழக்கு விசாரணை என பல்வேறு முக்கிய வழக்குகளை இவர் கையாண்டு சென்னை அதே போன்று தமிழக காவல்துறையில இவர் மிக பிரபலமாக தெரியவர். தற்போது தான் இவருக்கு இந்த புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இவர் நியமிக்கப்பட இருக்கிறார். இவர் மொத்தம் 3 நபர்களுக்கு மத்திய அரசு தேர்வாணையம் 3 நபர்களை தேர்வு செய்து தமிழக அரசுக்கு அனுப்பியது. ராஜீவ்குமார், மகேஷ்குமார் அகர்வால், சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட 3 அதிகாரிகளோட பெயர்களை தமிழக அரசு வழங்கிய நிலையில தற்போது மகேஷ்குமார் அகர்வாலோட பெயர் டிக் செய்திருப்பதாக தமிழக அரசு தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம், அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் தரப்புல தான் சந்தீப் ராய் ரத்தோரை டிஜிபியாக இந்த தேர்தல் காலத்துல அவர் நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் தான் இது தொடர்பாக வழக்கும் அதே போன்று தமிழக அரசு சார்பிலையும் ஒரு பட்டியலை மத்திய அரசு தேர்வாணையத்துக்கு அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில தற்போது 3 பேர் கொண்ட பட்டியல்ல மகேஷ்குமார் அகர்வாலோட பெயர் டிக் செய்து புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக அவர் பணியாற்ற இருப்பதும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இவரோட பின்னணி அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அதே நேரம் இப்ப இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கு? குறிப்பா சென்னை உள்ளிட்ட இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல கடந்த சில நாட்களா நடைபெற்ற இடங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் அப்படின்னா என்னவா இருக்கும்? தமிழகத்துல இந்த சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அரசு சிறந்ததாக
எப்படி விளங்கும் என்றால் தமிழகத்துல இந்த சட்டம் ஒழுங்கு என்பதைத்தான் முக்கியமாக பார்ப்பார்கள். இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி முழுவதுமே இவருடைய பொறுப்பில் தான் வரும். அதாவது தமிழகத்தோட ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் என்றாலே இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி தான். ஒரு IPS அதிகாரிக்கு ஒரு சிறந்ததாக, அதாவது அவருடைய முழுமையான பொறுப்பு அடைந்ததாக பார்க்கக்கூடியது என்னவென்றால் இந்த தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பு வகிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு IPS ஓட ஒரு கனவாகவே இருக்கும். அந்த ஒரு பொறுப்புல இருந்து பல்வேறு சட்டம் ஒழுங்கு இவருக்கு சவால் பணிகள் என்னவென்றால் ஏற்கனவே இந்த சிங்கப்பெண் அதிரடி படையும் துவங்கப்பட இருக்கிறது. அதே போன்று பல்வேறு போதைப் பொருள் தடுப்பு படையும் துவங்க இருக்கிறது. இவற்றை எல்லாம் வைத்துத்தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சிறப்பாக கையாளப்பட வேண்டும். ஏனென்றால் கடந்த 20க்கும் மேற்பட்ட காலங்களிலேயே கோயம்புத்தூர்ல அந்த கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் இந்த சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இவருடைய பணி எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். 34வது டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். ஏற்கனவே பல முக்கிய பொறுப்புகள்ல இவர் பொறுப்பு வகித்திருக்கிறார். குறிப்பாக சென்னை காவல் ஆணையராகவும் இவர் பணியாற்றி இருப்பதால மிக சிறந்ததாக இவர் பார்க்கக்கூடியவராக கருதப்படுவார். ஏனென்றால் சென்னை காவல்துறையை ஆணையராக கையாண்டால் மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் கையாளக்கூடிய ஒரு திறமை இருக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில தான் தற்போது புதியதாக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட இருக்கிற மகேஷ்குமார் அகர்வால் என்ன செய்வார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஓகே, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். தமிழக டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவருடைய பின்னணியும் இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களையும் எமது செய்தியாளர் சாலமன் விவரிக்க நாம கேட்டோம். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.